ஏய் நல்லபடா, ஏனுங்க சாமி? கடாயை வித்து போட்டு எந்த கடாய் இப்படி கொண்டு போற? என்ன சாமி சொல்றீங்க? அன்னைக்கு நான் கேட்டதுக்கு சாமிக்கு நேர்ந்து விட்டுருக்குது, விற்கலின்னு சொன்னேன். இன்னைக்கு வேற ஒருத்தன் பிடிச்சிட்டு போறேன். சாமி, நான் யாருக்கு கடாயை கொடுக்கலீங்களே. விற்காதே கசாப் கடைக்காரன் பிடிச்சிட்டு போறேன். என்னது கசாப் கடைக்காரன்? ஆமா. யாருக்குமா? அந்த மணியன் தான் புடிச்சிட்டு போறாருப்பா. கத்துக்கிட்டு பண்ற போது பைத்தியக்காரனாக்குற. வேண்டாம் சாமி, என் மகன் தெரியாம பண்ணிட்டாங்க. இது சாமி கடாயிங்க, தெய்வ குத்தப்பாடு விட்டுடுங்க சாமி. இத பாரு பெருசே, நான் வார வாரம் கசா போடுறவன். இப்படி பாவம் முடியும் பார்த்தா நான் தொழில் பண்ண முடியுமா? உன் மாவங்கிட்ட பணத்தை எண்ணி கொடுத்து விட்டாச்சு. நான் கழுத்து அறுத்து விடுனா. ஐயா, உங்க கால விடுற சாமி, வேணாம் சாமி, விட்டுடுங்க. பெருசு எந்திரி, பெருசு எந்திரிங்கிறல்ல. சாமி, ஒண்டி முடியும் கோபத்துக்கு ஆளாயிடாதீங்க. இது நம்ம ஊருக்கு நல்லது இல்லையா? இத பாரு பெருசு, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. உனக்கு வேணா தலையை கொடுக்குறேன், கொண்டு போய் வறுத்துன்னு போ. நான் கழுத்து அறுத்து விடுனா. நீங்க எங்க கடாயை அறுக்கிறதுக்கு முன்னாடி கழுத்து அறுத்துக்கிட்டு செத்துருவேன். என்னையா பண்ற? இந்த ஆட்டுக்காக உசுரோட போறியா? என்னையாவன்? நான் கடையை அவுத்து விடுனா. இத பாரு பெருசே, நான் மாவன்ட்ட கொடுத்த பணத்தை கரெக்டா வாங்கிட்டு வந்து கொடுத்துடணும். பணம் வந்து சேரல, கடைய பார்த்த இடத்துல கழுத்து அறுத்து போட்டுருவேன். என்ன? நல்லதுங்க சாமி, நான் பணத்தை கொடுத்துடுறேனுங்க சாமி. உன்னோடதா? புதுசா? சூப்பரா இருக்கு.
கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன நீ மத்தவங்க பைக்ல என்ன பார்க்க வரதான் எனக்கு பிடிக்கல. அதான். ஐ மாமா எனக்கு பைக் வாங்கிட்டு வந்துட்டாரு. நீ கிட்ட வாடா. எதுக்கு வித்த கடாய் பிடிச்சிட்டு வந்தாரா? அட கூறி கேட்டவனே, உனக்காக நேர்ந்து விட்ட கடையை நீயே விக்கலாமாடா? அன்னைக்கு என் புருஷன் கடையை விக்க போறேன்னு புடிச்சதுக்கே அடிச்சு துரத்துன. இன்னைக்கு நீயே அதை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, எப்படிடா மனசு வந்துச்சு உனக்கு? உன் புருஷனும் நானும் ஒண்ணா? இத பாரு, வந்தையா சாப்பிட்டியான்னு உன் வேலையை மட்டும் பாரு. ஏய். தேவையில்லாம பேசிட்டு. நீ பண்ண காரியத்துக்கு அந்த பிள்ளையாண்டா வைக்கிற? அந்த பிள்ளை பிறந்து நடந்த காலத்துலேருந்து உழைச்சதுனால தான் துறையை படிக்க வைக்க முடிஞ்சது. அவன் நமக்கு தெய்வம்டா. அந்த பிள்ளை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, ஏதாவது ஒரு பண்ணாடியாண்ட பணத்தை வாங்கிட்டு உன்னை பண்ணையத்தில் சேர்த்துருப்பேன். கோழி கூப்பிட எழுந்திரிச்சு எருமசாணி வழிக்கலன்னா புளிய குத்திருப்பாங்க, தெரிஞ்சுக்க. அந்த கசாப்பு கடைக்காரரு கிடா கழுத்துல கத்தி வச்சதை பார்த்தப்போ என் ஈரக்குலையே நடுங்கி போச்சுடா. அது கிடா இல்லடா, நம்ம குல தெய்வம், நம்ம சாமிடா, புரிஞ்சுக்கடா. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா நம்ம குடும்பமே இல்லாம போயிடும்டா. போய் வண்டியை விட்டு பணத்தை வாங்கிட்டு வா. அந்த கசாப்பு கடைக்காரருக்கு கொடுக்கணும்ல. 2 மாசம் டைம் கேளு, நானே சம்பாரிச்சு கொடுத்துட்றேன். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், காதுல வாங்காம போறான் பாத்தியா? ஆகாவளி, அந்த கசாப்பு கடைக்காரர் ஒத்துக்கணும்ல. அப்பா, அவன் தான் வேலைக்கு போறேன்னு சொல்றான்ல, அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் பேசி பாரு. பேசி பார்க்குறேன். ஈடி வேற தூந்து போச்சு. சை, நான் ஒரு வீடியோ தீப்டி குண்ணா. கண்டுக்காமே போறேன். சை, அங்க பாருங்க மச்சான் நிக்கிறான்டா. என்ன நின்று போறான், கண்டுக்காம வாடா. இப்படி புகையிடுறான் பாரு. அக்காலத்து எவனுமே கண்டுக்க மாட்டேங்கிறானுங்க. இவனை மூஞ்சிலே முழிக்கூடாது. என்னைவா கண்டுக்காம போறீங்க? இவனுக்கோசரம் கடாக்கறி எடுத்து கொடுக்கணும். கெடா விருந்து நீ எத்தனை மைலுக்கு அந்த பரவாச்சாலும் நடந்தே வரும்டா. பார்க்கலாம்டா என்னை உட்பட்டு எப்படி கருதிங்கிறீங்கன்னு. அக்காலோட வாங்க மாப்பிள்ள. தங்கம், மாப்பிள்ளைக்கு தண்ணி மோந்து கொடுமா. என்ன பார்த்தா அவளை கேவலமா தெரியுதா? உள்ளே கூப்பிட்டு வாடி போலாம். எனக்கு மரியாதை அடி முக்கியம். ஏன் மாப்பிள்ள இப்படி சத்தம் போடுறீங்க? கோவப்படாதீங்க மாப்பிள்ள. வந்ததே வந்தீங்க, இருந்து விருந்த முடிச்சு கொடுத்துட்டு போங்க. ஓ, ஊர் ஃபுல்லா விருந்துக்கு சொல்லுவீங்க, நான் கண்ணுக்கு தெரியல. நாளைக்கு உங்க வீட்டுக்கு தான் வரலான்னு இருந்த மாப்பிள்ள. கடைசியா தான் என்ற ஞாபகம் வருதா? நான் என்ன விருந்துக்கு அப்படின்னு நாக்க தொங்க போட்டு அலையறவன் நினைச்சிட்டியா நீ? நீங்க இல்லாம விருந்து நடக்குமா? நீங்க தான் விருந்த முன்னு நடத்தணும். நீங்களே கோப்பட்டா எப்படி மாப்பிள்ள? போங்க, போய் விருந்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. சரிங்க மாமா. போங்க மாப்பிள்ள. என்னடா கொடுத்தா கசக்குது? சரிங்க மாமா. அம்மா விளையாட போறேன்.
யாரு நல்லதங்காளா? உன் வீட்டுல ஒரு சோறு திங்கர் கூடவா நான் அத்தோணம் இல்லாம போயிட்டனா? நான் விருந்து வைக்கும்போது குடும்பத்தோட வந்து திங்கல. நல்லதங்கா, ஏன் அப்படி கத்துற? என்னாச்சு? உன் புள்ள வந்து பக்கத்து வீட்டுக்கெல்லாம் சொல்லிட்டு போயிருக்க, என் நினப்பு வழியான கேளு. அத்தை, உன் வீட்டு திண்ணையில ரொம்ப நேரம் வந்து உட்கார்ந்திருந்தேன். உன்னை ஆளையே காணோம். ஏத்த வீட்டு அக்கா கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். எது தூட்லியா சொன்னேன்? அந்த எனக்கு தான் சண்டையாச்சே, அவங்க சொல்ல போறா. சரி சரி வாரேன். மாமா, ஆ? நமக்கு வேண்டியவங்களா பார்த்து கூப்பிடுங்க. வந்து சாட் போட்டு போறவையெல்லாம் நமக்கு என்ன விருந்தா போட போறாங்க? மாப்பிள, விருந்துங்கிறதே இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க போடுறது தான். எல்லாரும் சாப்பிட்டு போட்டோம். அடா அது இல்லைங்க மாமா. ஏன் அன்னைக்கு தின்னியே பத்தலையா? இவன் நம்மள அடி வாங்க வைக்காம விட மாட்டான் போல இருக்குது. டேய் சீக்கிரம் உரிங்கடா. இப்ப ஊற வச்சா தான் நோம்பிக்கு சாராயம் காசு முடியும். எவனும் வந்துட போறான். அட சட்டு புட்டுன்னு உரிச்சிட்டு வாங்கடா. டேய் நாளைக்கு சந்தையில அழுகி தூக்கி போற பழத்துல நீ பொறுக்கிட்டு வந்துரு. நீ தானே கறி வெட்ட போற? ஆமா. யாருக்கும் தெரியாம பொச்சுக்கு முன்னாடி கறி போட்டு ஒளிச்சு வச்சுக்கோ. ஆ, 2 கிலோ இருக்கணும். சரியா? டேய் நீ ஊறல் போட்டு நல்லா காய்ச்சிரு. நான் கறி வறுக்கிறதுக்கு எண்ணெயும் சட்டியும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி. ஆஹா, ஊர்லக்கு கெடா கறி நினைக்கிற போது அப்படியே நாக்குல ஜல்லு ஊறுது. இந்த டைம் ஒண்டி பண்ணி நோம்பியா ஜாம் ஜாம் பண்ணிடலாம். அடிச்சு பட்டை கிளப்பிடலாம். ஏய், நீ கறி வெட்டும் போது எப்படியாவது அந்த கெடையோட புட்டி எடுத்துட்டு வந்துடுறா. நான் கெடா தானே சொன்னேன். மே மே எங்க போச்சுன்னு தெரியலையே. மே மே எனத்த தொலாவுற? அப்பா, கெடாய காணும்பா. வீட்டுக்கு முன்னாடி தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், காணோம். ஏ வேளா, எந்திரா சீக்கிரம். கிடாய காணுமா? கடாய் காணா, கடாய் ஏம்மா? காணா. பா, நீ வடக்கால போய் தேடி பாரு. ஆ. தெக்கால பாக்குறேன். கட்டி கிடந்தது எப்படி காணாம போச்சு? எங்க போயிருக்கோம் அது? என்னாச்சு? அப்பா, அம்மாசை காட்டில் பார்த்தேன், கடாய் அங்கேயும் காணா. ஏன்னா மூக்கை காட்டில் பார்த்தீங்களா? அந்த தெக்கால காட்டில் ஏண்டி, பார்த்தீங்களா? என்னாச்சு? கெடாய காணோம். ஏன் மாமா எப்படிங்க? ஆ, நம்ம கிட்ட ஒழுக்கு நாய் பேசிட்டு இவனே வித்து போட்டானோ? அதான தெரியல. ஏய், கடாவை காணடா. கடாய் காணுமா? பாத்தியா? எங்க போச்சு? கிடாய காணியா? சாமி கிடாய எவனோ புடிச்சு போயிட்டானா? தெரியலையேப்பா. தெரியலையா? ஆமாப்பா. அப்ப திருடு போயிருக்கு. அப்ப திருடிட்டு போனவனுக்கு சந்தையில விற்பானுங்க. இப்போ வேணா புடிச்சிடலாம். ஆளுக்கு ஒரு சந்தையில போய் பார்க்கலாம். இன்னைக்கு அந்தியூர் சந்தை புடிச்சிட்டு போயிருந்தா அங்கதான் கொண்டு வருவானுங்க. வண்டியில எல்லாரும் போய் தேடலாம். வண்டியில லவரியா? ஒண்டி முடியா? உனக்காக நேர்ந்து விட்ட கிடாயாச்சு. என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்ன நிலப்பாடா? என்னாச்சு? சாமி, சாமி கிடாய காணுங்க. கெடாயா காணுமா? ஆமாய்யா. ஊருக்குள்ள எல்லாம் நல்லா தொலைவி பாத்தியா? எல்லா இடமும் தொலாவி பார்த்துட்டேன் சாமி. சந்தேகமே இல்ல, அவன் தான் புடிச்சிட்டு போயிருக்கோம். யார் சாமி? கசாப் கடைக்காரனுக்கு காசு கொடுத்துட்டியா? இல்ல. போங்கடா சீக்கிரம், ஞாயிற்றுக்கிழமை வேற அறுத்துற போறான். சீக்கிரம் போங்கடா. அப்பா இருப்பா, அப்பா நில்லுப்பா, உட்காருப்பா. மெசேஜ் போடு. கிடா விருந்து போடுவானுங்களா? சாமி, நாளைக்கு சாமி சாட்டுறது. அதுக்குள்ளார கிடாய பிடிச்சிட்டு வந்துட்டீங்களே. நான் தான் பணம் தாரேன்னு சொன்னேன்ங்களே. என்ன பெருசு காத்தால வந்து உளறிட்டு இருக்க? நான் எப்ப வந்து உன் கடையை பிடிச்சேன்? உன் மாவன்ட்ட நல்லா கேட்டு பாரு, அவன் வேற யார்கிட்டயாவது வித்துருப்பான். சத்தியமா யார்கிட்டயும் விக்கலப்பா. ஏங்க, கடாய் பிடிச்சிட்டு வந்தா கொடுத்துருங்க. வா, வந்து புடிச்சிட்டு போ. கடாய் இங்க இல்லப்பா.
இப்ப நம்புறீங்களா நான் கடாவை பிடிச்சிட்டு வரலன்னு? பாப்பா வேற பக்கம் தேடி பார்க்கலாம். ஏய், நில்லுங்க. 2 பேரும் வண்டி எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டீங்க? என் பணத்தை கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போங்க. என்னங்க அது? ஏங்க ஏங்க சாவி கொடுங்க. பணத்தை கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போ. ஏங்க சாவி கொடுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேங்க. போகாத, இங்கே உட்காந்துக்க. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, சாவி கொடுங்க. டேய் அந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்கடா. டேய் நான் சந்தில நிக்க போது பாருடா. நீ வாடா, சீக்கிரம் வாடா, நீ ஒரு பக்கம். டேய் அத விட்டு வாடா. டேய் பாத்துக்கலாம். புடிச்சு போலாம். அங்க கெடாய் காணோம் ஊரே தேடிட்டு இருக்குது. அந்த கெடாயை விட உங்களுக்கு சாராய் மட முக்கியமா போச்சு. ஏண்டா? சாமி சாமி என் கடாயை பாத்தீங்களா? இல்லப்பா நான் பார்க்கலப்பா. ஐயோ மியா மியா என் கடாயை பாத்தீங்களா? ஐயோ பூசாரி தோட்டத்துல பண்ணாடுச்சு. ஆமா போய் புடிச்சுக்க போ. கொஞ்ச நேரத்துல அவ்வளோ பட வச்சுட்டேடா.